நேரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1528வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 6வது மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, தேவைகளை சந்திப்பாராக. இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குடும்பங்களில பிள்ளைங்க இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு புதிய கல்வி ஆண்டு ஆரம்பிக்க போகிறது. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கும்படியாக, ஃபீஸ் கட்டும்படியாக, இதுவரை யூனிஃபார்ம் எடுக்காத பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்கப்படும்படியாக, பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களுக்கு அவங்க தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிப்போம். அதோடு சேர்ந்து பண கஷ்டத்துல, கடன் பிரச்சனை, சில காரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய பண தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் பணத்துக்காக நெருக்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்க தேவைகளை சந்திக்கும்படியாக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரெயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுளே. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த வாரம் முழுவதும் நிலைத்திருங்கள் என்ற தலைப்பின் கீழாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதை எண்ணி கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி. இது சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, ஆங்கில வேதாகமத்துல பெண்களையும் சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகம், சகோதரிகளின் சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி. நாம் எல்லோரோடும் பழகிறோம், ஆனால் அந்த பழக்கம் நீடிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த பழக்கம் துண்டிக்கப்படுகிறது, அந்த இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் பல காரியங்கள் இருக்கிறது. சில சொல்லுவாங்க அவங்க பேச்சு பிடிக்கலாமாங்க, அவங்க செய்கை பிடிக்கலாமாங்க. ஆனா ஒரு காரியம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காவிட்டால் அது ஒரு பிளவு வரும். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது ஆண்டவருக்கு அப்புறம் இந்த உலகத்துல எல்லாத்தையும் நாம் காமனா நேசிக்க வேண்டும். குறிப்பாக நம் உடன் பிறந்தவர்களை நேசிக்க வேண்டும். சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை வரையும் அந்த உடன் பிறப்புகள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு குடும்பம் ஆன பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு காரியத்துல அவங்க வாழ்க்கையில கசப்போடு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறபடியா நாம் எல்லாரையும் நேசித்து வாழ வேண்டும். குடும்பங்களில் உள்ளவங்களை நாம் நேசிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கு சபைக்கு சொல்கிறார், அன்பு நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி. அதாவது அந்த சபையில அன்பு குறையக்கூடாது, அன்பு நீடித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சிநேகம் என்றாலே அன்பு தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை வருகிறது. அதாவது இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது டிவோடட் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டு உள்ளது. அதாவது என்னன்னா, அர்ப்பணிக்கப்பட்ட அன்போடு இருங்கள் சொல்லி. நாம் அர்ப்பணிக்கப்பட்டால் தான் அன்பு கூற முடியும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பு கூறுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிய திருச்சபைக்கு சொல்லுகிறார். கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளணுமா. சில நேரங்கள்ல சிலரை நம்ம பார்க்கும்போது நம்ம முந்திக் கொள்ளணும். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா, பரிசுத்த ஆவியானவரை நடத்தப்பட்டா நம்ம வாழ்க்கையில கணம் நம்ம முந்தணும். அவங்கள பிரைஸ் லார்ட் சொல்ல, வணக்கம் சொல்ல நம்ம முந்தணும். நமக்குள்ள எந்த கசப்பு இருக்கக்கூடாது, எந்த வெறுப்பு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நேசித்து வாழணும். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்துல பாருங்க, 12 சீஷர்களும் சகோதரர்களாய் பாவித்தார். ஆகவேதான் தன்னை காட்டி கொடுத்த யூதாச கூட அவர் சொன்னார், சிநேகிதனே அப்படின்னார். அவன் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த கடைசி திருவிருந்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவர் சிநேகிதனேங்கிறார். சொல்றாரு, என்னத்துக்கா எனக்கு காட்டி கொடுத்த அப்படிங்கிறாரு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட அன்புல இருக்கும்போது நமக்கு விரோதமா யார் என்ன பண்ணினாலும் நம்முடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள தங்கி இருக்கணும். அப்பொழுதுதான் சுத்தமான இருதயத்தோடு நாம் அன்பு செலுத்த வேண்டும், ஊக்கமாக அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்க குடும்பங்கள்ல உங்க சகோதர சகோதரிகள் மீது உறவு சரியா இருக்கட்டும். ஒரு ஊற்றுக்கண்ணில இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னா அது புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அன்பு, அந்த ஐக்கியம், பாசம், நேசம் அது புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கணும். இயேசுவை போல நம்ம நேசிக்கணும். அதுக்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை, இந்த வாழ்க்கை இயேசுவை புரியப்படுத்துகிற வாழ்க்கையை இருக்க வேண்டும். இந்த உலகத்துல இவர் அன்புள்ளவர், எல்லாரையும் நேசிப்பார் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். தொடர்ந்து தேவன் அப்படிப்பட்ட சகோதர சிநேகம் நமக்கு நிலைத்திருக்கும்படியாக ஜெபிப்போம். குறிப்பாக உங்க சபை மக்களோடு நீங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாய், சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்க கிராமங்கள்ல, பட்டணங்கள்ல, வேலை ஸ்தலத்துல நமக்கு விரோதமா சிலர் செயல்படுவாங்க. ஆனா நம்ம அவங்களை சிநேகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனவே வேத வசனத்தில் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சகோதர சிநேகம் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடந்துங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. எங்க அன்பு மாயமற்றதா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை ஊக்கமாய் அன்பு கூற உதவி செய்யுங்க. விசேஷ மனமாய் ஆண்டவரை இந்த காலை மன்னாவை கவனித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தேவைகளை கட்ட சந்தியப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம். என்ன தேவைக்காக காத்திருக்காங்களோ அதுல ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையை ஆண்டவரை சீக்கிரம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு போவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வாழ்க்கையில அவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த நாள்ல பிரயாணம் படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வசனத்தின்படி காத்தருளுவீரான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மூலமாய் சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாரநாதா.